என் பேர் சபரி. இங்கே ஒரு பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு நான் தான் 6 மாசமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளை பிரேக்கப் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். Hey, stop. Joe. என்ன நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போறா? Good morning, senior. குட் மார்னிங்மா. சீனியர் சொல்கிறா. யார் சீனியர் அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில்? அதுவும் இவ்வளோ அழகா? நேத்தாண்டா ஜாயின் பண்ணுச்சு. நியூ ஜாயினிங். நேத்தா? எனக்கு தெரியாமையா? அதுக்கு ஆஃபீஸ்க்கு நீ வரணும்டா. சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத. இந்த மேனேஜர் வேறு ஏதோ மீட்டிங் கூப்பிட்ருக்கான். நம்ம டீமுக்கு மட்டும். இவன் ஒருத்தன் காலங்காத்தால் வேறு வேலையே இல்லை. வாங்க சீனியர் போகலாம். என்னடா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா? அப்புறம் வேற என்ன ஒர்க் இருக்கு? ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ த சடன் மீட்டிங் எதுக்காகனா உங்களோட நியூ டீம் லீடரை இன்ட்ரோ பண்ணலான்னு வர சொன்னேன். தர்ஷினி கமின். She is Darshini from Bangalore. She is your new team leader. Darshini, introduce yourself and take charge. Thank you, sir. Sabari, meeting முடிச்சோனே கேபின் வந்து பாருங்க. ஓகே? ஓகே சார். Hello all, I am Darshini from Bangalore. I'm your new TL. Guys, introduce yourself one by one. One second. நீங்களே உங்கள் பேர் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்கள் ஒர்க் மூலயமா நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒர்க் வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஓகே கைஸ், see you. Carry on with your works. கடைசி வரை நம்ம நேம்லாம் தெரியாமலே போயிடும் போல. டேய் தம்பி, ஒர்க் பண்ணாதான் பேரே தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஆஃபீஸ்க்கே வர்றதில்ல, அப்புறம் எதுக்கு? போலாம். கெட் இன். என்ன நினச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போகிற. ப்ராப்பராக பிளானிங் லீவ் கொடுக்க மாட்டியா? மெயில் பண்ணணுன்னு தெரியுமா தெரியாதா? தயவு செஞ்சு ஆஃபீஸ் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வீட்டில் இருந்துருங்க பிரதர். எதுக்கு நீங்களும் ஆஃபீஸ் வரீங்க? இங்கே வந்து தேவையில்லாமல் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. போய்ட்டு ஒர்க்கை பாருங்கள். சாரி சார். கெட் அவுட் ஃப்ரம் மை கேபின். ஒரு ஆள் வச்சுக்கிறேன்டா. இவெல்லாம் ஒரு ஆள் இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. சே.
சீனியர் என்ன சீனியர் ஆஃபீஸ்க்கு வர டைம் அதெல்லாம் ஒரு சின்சியரிட்டி இல்லை? ஐயோ போய் வேலை செய்யுங்க போங்க. என்ன என் ஆளு தூ. ஒன் 2 3 4 5. ஐயோ சரிங்க நீங்கள் போங்க. ஆமாம் சீனியர், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆ சீனியர் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்புறம் எப்போ கல்யாணம்? ஏன்டா? கழுவி வச்சிரு. கழுவி வச்சிரா? சீனியர் உங்களாம் சீனியர் நம்பியிருக்கேன். நீங்கள் தான் எப்படியா பேசி புரிய வைக்கணும் சீனியர். உங்களால் கண்டிப்பாக முடியும் சீனியர். ப்ளீஸ் எனக்காக எப்படியா பேசி அதெல்லாம் சேர்த்து முடியாதுடா. நான் வெயிட் பண்ணுறேன். எப்படியா பேசுறீங்க? சரியா? ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் சீனியர் எனக்காக பேசுங்க சீனியர். கொடுத்துட்டு போகாதடா. சீனியர், ஆ? சபரியை கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனோட பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணானா கண்டிப்பாக மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் தேவையில்லாமல் அவனோட வேலை தான் போகும். அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுவேங்க. சொல்லிடுறேம்மா. சீனியர் சீனியர் அப்புறம் யாழ் என்ன சொன்னா? எர்ரா கையா, என்னடா அந்த கிளி கிழிச்சிக்கிட்டு இருக்கா? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா மேனேஜர்கிட்ட சொல்லிடலாமா? மேனேஜர்ட்டியா? ஓ சங்காத்தமே வேணாம்ப்பா. ஓ லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் வேலைக்கு நானே உழவ வைக்க முடியாதுப்பா. போடா டேய், நீயாச்சும் அவளாச்சும். சீனியர் நான் சொல்கிற கேளுங்க சீனியர். ஒரு நிமிஷம் சொல்கிற கேளுங்க. உனக்காகலாம் வேலையை விட முடியாது. போடா. பேசாமல் நம்மளே சொல்லியிருக்கணுமோ? தர்ஷினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை லிஃப்ட்டில் தான் முத பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஒரே ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் பின்னாடி சுற்ற ஆரம்பித்தேன். உங்களை பார்க்க இருந்த தைரியம் எனக்கு பேசுறதுக்கு இல்லை. அதான் சீனியர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். ஆனால் இன்னைக்கு சீனியர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. அதான் உங்களை பார்த்து சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். ஐ எம் சாரி. தர்ஷினி ஒரு நிமிஷம். இப்போ நான் உங்களை பார்க்கவும் தைரியம் இருக்குது, உங்ககிட்ட பேசவும் தைரியம் இருக்குது. ஸோ இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். I love you.